ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று வீடியோவில் உங்களுக்கு தண்ணியில் வச்சுருந்ததை மருதாணி சன்னியில் வச்சுருந்ததை காமிச்சேன். எத்தனை பேருக்கு உங்களில் தெரியும் ஆண் மருதாணி பெண் மருதாணிக்கான டிஃப்ரென்ஸு? இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஊசி மாதிரி இருக்கக்கூடிய இலைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலையெல்லாம் மருதாணி இலைகள் நல்லா செவக்கும். இதை பெண் மருதாணி அப்படின்னு சொல்கிறோம். நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்குது. இந்த இது பாயிண்டடாக வராது, நமக்கு பெருசாக வந்திருக்கும். அப்படி வந்திருந்தது, பாயிண்டடாக வராமல் பெருசாக வந்திருந்தது அப்படின்னா அதை ஆண் மருதாணி அப்படின்னு சொல்கிறோம். ஆண் மருதாணின்னு சொல்கிறோம். செடிணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி மருதாணி இந்த சைஸ் குச்சிங்களா, நான் ரொம்ப திக்காக எடுக்கலை பாருங்களேன். நான் பெரிய குச்சிங்களே எடுக்கலை, நான் சைஸ் ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் போதும், வேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பறிச்சுட்டு தண்ணியில் வச்சிடலாம். தண்ணியில் வச்சுட்டு அது ஒரு 2 to 3 days அப்படியே தண்ணியில் இருக்கலாம். இன்னும் சீக்கிரம் வளரணும் அப்படின்னு நினச்சா இந்த மருதாணியோடைய இலைகள் எல்லாத்தையும் பறிச்சிடுறது, உருவிடுறது. ஃபுல்லாக உருவிட்டு தண்ணியிலே வச்சிடுறது. தண்ணியை மட்டும் மாற்றிக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸ் தண்ணியை மாற்றிட்டு நீங்கள் அப்படியே வைக்கும்போது வேர் நல்லா தண்ணி இருந்த இடத்துல இந்த இடத்துல வேர் விட ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போது நீங்கள் மண்ணில் ஊனிக்கலாம். அப்போது சீக்கிரமாக மருதாணி கிடச்சிரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.